குப்புறம் விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டல அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ அப்படிதான் இதை பாக்குறேன். தோத்தாச்சு, அதிபயங்கரமா தோத்தாச்சு. ஒரு ஓட்டு வித்தியாசத்திலயும் தோத்தாச்சு, 83,000 வாக்கு வித்தியாசத்திலயும் தோத்தாச்சு. தோத்ததை ஒத்துக்க முடியாம உதயநிதி அவர்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு கதறுவதை நாம கேட்டு பார்த்து ரசிக்கலாம். அதுக்கே நான் விஜய்க்கு வந்து பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அதாவதுங்க, ஒரு பெரிய வெற்றிய தாவேகா எதிர்பாராத பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க பொழுது அந்த வெற்றியை பறி கொடுத்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள் கிட்ட போறதுங்கிறது சாதாரணமா நடக்கிற விஷயம் தாங்க. அதிமுக வந்து பவருக்கு வரும்போது மற்ற கட்சிகள்ல இருந்து எல்லாரும் அதிமுக ஓடி வருவாங்க. 5 வருஷம் முன்னாடி ஸ்டாலின் ஐயாவை ஜெயிச்ச போது அந்த பக்கம் எல்லாரும் போனாங்க. இப்ப வந்து தாவேகா வந்து ஒரு ட்ரெண்டிங்ல இருக்குங்கிறதுனால அதுக்கு எல்லாரும் வருவாங்க. நாளைக்கு இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்மறையா ஒரு நடந்துச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தா போயிருவாங்க. அரசியல்ல இந்த மாதிரி வியாபாரிகள் நிறைய இருக்காங்க, சந்தர்ப்பவாதிகள் நிறைய இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை அடையாளம் தெரிந்து கொள்வதில் தான் தாவேகாவின் வெற்றியும் தோல்வியும் அடங்கி இருக்கிறது. கொள்கை எதிரி பிஜேபி தான் சொல்லி விஜய் தொடர்ந்து சொல்லிதான் ஆட்சி பண்றாரு. ஆனா நீங்க வந்து பாஜக விஜய்க்கு சப்போர்ட் பண்றதுக்கான காரணம்? கொள்கையில என்ன எதிரி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்கணும், தமிழக மக்களுடைய நலனை எல்லாரும் வேண்டுகிறோம். அது வேணாங்கிறாரா? லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான அரசு வேணுங்கிறோம். அந்த கொள்கையில ஏதாவது அவர் வேணாங்கிறாரா? அவர் திருப்பி திருப்பி இந்த மதவாதம் அப்படின்னு திமுக உடைய பல்லவியை வச்சுதான் கொள்கையை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஐ திங்க் தட் இஸ் அன்னெசரி. இப்பவே முள்ளிவாய்க்கால் அது இதுன்னு பேசி தன்னுடைய ஸ்டாண்ட காங்கிரஸ தன்னுடைய ஆட்சியில காங்கிரஸ நம்பி இருக்கிறார் இன்னைக்கு. அப்ப அவருக்கு என்ன கொள்கை இருக்க முடியும்? அதை விட பாஜகவுடன் இணக்கமா போவது நல்லது அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தும் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகைச்சுக்கிட்டு தேவையில்லாத கான்ட்ரவர்சியை விஜய் வாங்க மாட்டார் விலைக்குன்னு நினைக்கிறேன்.